வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு தாக்கு மகாராஜா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா தெலுங்கு ஆக்டர் நந்தபுரி பாலகிருஷ்ணா அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் தாக்கு மகாராஜா படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். இந்த கதை 1996ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு சொந்தமா ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு டீ எஸ்டேட்டும் இருக்கு. அவருடைய டீ எஸ்டேட்ல சில பகுதியை அந்த ஊரு லோக்கல் எம்எல்ஏ உடைய தம்பிக்கு லீஸுக்கு விட்டுருக்காரு. லீஸுக்கு விட்ட இடத்துல அந்த எம்எல்ஏ ஓட தம்பி இல்லீகலா நிறைய விஷயங்களை பண்றான். காட்டுல இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறது, இந்த மிருகங்களுடைய தோல், யானையோட தந்தம், ட்ரக்ஸ், போதைப் பொருள், இது எல்லாத்தையுமே இல்லீகலா டீ எஸ்டேட் மூலியமா கடத்திட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எம்எல்ஏவோட தம்பிய ஆதாரத்தோட போலீஸ்ல மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. இந்த இல்லீகலான சரக்குகள்லாம் வெளிநாட்டுக்கு போகாததுனால வில்லன் கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய ஃபேமிலியும் டார்கெட் பண்ணி கொல்றதுக்கு முயற்சி பண்றான். அதே நேரத்தில் தன்னுடைய தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டதுனால லோக்கல் எம்எல்ஏவும் கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணி கொல்றதுக்கு முயற்சி பண்றான். வில்லனால கிருஷ்ணமூர்த்தி ஃபேமிலிக்கு இப்படி மிகப்பெரிய ஆபத்து வர அப்பதான் நம்ம ஹீரோ பாலகிருஷ்ணா அவர்கள் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஹீரோ யாரு, ஹீரோவோட பிளாஷ்பேக் என்ன, எதுக்காக ஹீரோ உயிர் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு, கடைசியா அந்த வில்லனுக்கு கிட்ட இருந்து ஹீரோ அந்த குடும்பத்தை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ், தெலுங்கு அப்படின்னு நமக்கு பார்த்து பழக்கப்பட்ட அதே கதையை தான் எடுத்திருக்காங்க. என்னதான் பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அந்த கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டாவும் எடுத்திருக்காரு டைரக்டர். படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ பாலகிருஷ்ணாவுடைய மாசான என்ட்ரி, சூப்பரான சென்டிமெண்ட், ஃபயரான ஆக்ஷன், கொஞ்சமா காமெடி, லைட்டா கிளாமர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் இன்டர்வல் சீன் ரொம்பவே மாசா வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக்ல வர போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு சென்டிமெண்ட் சீனை வச்சு எல்லாரையுமே கண்கலங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு சோசியல் மெசேஜும் சொல்லிட்டாங்க. பார்த்து பழக்கப்பட்ட இந்த கதையை டைரக்டர் ரொம்பவே சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி ஆடியன்ஸ் படம் எப்படி எல்லாம் இருந்தா என்ஜாய் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீனை அங்கங்க வச்சு ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு. முழு படத்தையுமே ஆக்டர் பாலகிருஷ்ணா அவரே தாங்கி பிடிச்சிருக்காரு. அதாவது ஒன் மேன் ஆர்மியா மொத்த படத்தையுமே சூப்பராவும் இன்ட்ரெஸ்டாவும் எடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்துல இருக்கிற மத்த கேரக்டர் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா பண்ணிருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா ஏல இருந்து பிசி அப்படின்னு எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிச்ச மாதிரி மாஸ் மசாலா ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு பக்காவான பாலகிருஷ்ணா படம் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்காங்க. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் வெறும் படம் மட்டும் பார்க்க மாட்டேன், படத்துல இருக்கிற லாஜிக்கும் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் செட் ஆக வாய்ப்பில்லை. நமக்கு இந்த லாஜிக் அது இதெல்லாம் வேணாம்பா, படம் பார்க்க நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட ஒரு சூப்பரான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும். ஃபேமிலியோடவே இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம். இந்த படம் இப்ப தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.